பிரதர் போன மாசம் நம்ம இந்த குதிரை வந்து நம்ம சேல் போஸ்ட் போட்டிருந்தோம். இந்த குதிரை ரைடிங்கு வண்டி ரெண்டுமே தெளிவா போகுதுன்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். வண்டி போட்டு ஒருக்கா வந்து நம்ம காமிச்சிருந்தோம். இப்போ பிரதர் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் குதிரையை பார்க்கறக்காகவும் குதிரை எடுத்துட்டாப்ல நல்லபடியாக வந்து வேலையை முடிச்சுட்டாப்ல. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி குதிரையை பற்றி பார்த்து அவர் மனசுக்கு பிடிச்சதான் அவர் நம்மகிட்ட வந்து எடுத்துருக்காப்புல. அதே மாதிரி இதில் இருக்க நிறைய குதிரை எல்லாத்தையும் நம்ம சொல்லியாச்சு. சுழியை பற்றியோ சுழியில் வந்து நமக்கு மஸ்தவம் போக எக்ஸ்ட்ரா 2 சுழி, அதாவது கட்டில் காலுன்னு சொல்லலாம், ஒரு சில இடத்துல கந்தபொம்மை சொல்லுவாங்க. அது போக ராஜா மந்திரி லேசாக ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்குது. சரிங்களா? இது எல்லாமே சொல்லி ஒரு 2 பல்லு இப்போ 4ஆம் பல்லு ஆரம்பிச்சிருக்கு. எல்லாமே ஏட்டு பார்த்து அவர் ரைடிங்லாம் போய் ஒரு மனசுக்கு பிடிச்சி நம்மகிட்ட இந்த குதிரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்தடுத்து தேவைப்படுறாங்க நம்ம வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வந்து நம்மகிட்ட கேட்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பேசணுன்ற ஆசைப்படுறீங்களா? பேசுங்க. வணக்கம், நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வரேன். சவுண்டாங்க அண்ணன்ட்ட வந்து குதிரை நான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. நான் ஒரு 3 குதிரை எடுத்திருந்தேன். நார்த்து சைட்லேருந்து ஒரு 3 குதிரை எடுத்திருந்தேன். ஆனால் எனக்கு அது கரெக்டான ஒரு அதனால் என்னென்ன பாதிப்புகள் ஆச்சுன்றதையும் சொல்லிடுங்க. அது அடிபட்டு வந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டில் அடிபட்டு வந்துச்சு. சரியான ஒரு கரெக்டான மெயின்டெனன்ஸில் இங்கே வரலை. நம்ம போட்டுவிட்ட ரூபாய்க்கு தகுந்த குதிரையாகவும் இல்லை. அது 3 குதிரை வாங்கினா 3மே எனக்கு வந்து சரியில்லை, ஏதோ ஏமாத்தின மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அண்ணன்ட்ட வந்து இப்போ வந்து 4ஆவது வாட்டி இந்த குதிரை எடுத்துருக்கிறேன். நல்லா இருக்கு, நல்ல குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறாரு. இந்த 4ஆவது தடவை அண்ணன் வந்து நல்லா சுதாரிச்சிட்டாரு. குதிரைனா என்னன்றது வந்து சுதாரிச்சுட்டு இப்போ வந்து எடுக்கிறாரு. அந்த 3 குதிரையில ரொம்ப பாடம் கற்றுக்கிட்டாரு. அந்த 3 குதிரையில பாடம் கற்றுக்கிட்டாரு. எப்படி குதிரையை பார்த்து வாங்கணும், எப்படி என்ன எதுங்கிறது எல்லாமே அண்ணன் வந்து சொல்லி கொடுத்தாரு. நம்ம கொடுக்குற ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி குதிரை இந்த குதிரை. இதுதான் 4ஆவது குதிரை. நல்லா பெஸ்ட்டு குதிரையை பார்த்து எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. நீ காலையிலேருந்து இப்போ சாயந்தரம் வரைக்கும் கூட தான் நின்றுக்கிறேன். எந்த ஒரு சேட்டையுமே இல்லை. சின்ன பிள்ளைங்க, லேடிஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்ணலாம். வண்டி குதிரை ஓட்டியும் பார்த்தேன், நல்லா இருக்குது. 2 பல்லு குதிரை தான், ராஜா மந்திரி சுழியோட சேர்ந்து தான் இருக்குது. நல்லா இருக்குது. வாங்க எல்லோரும் வாங்க, குதிரையை பற்றி எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. குதிரை எல்லோரும் வளங்க. ஆடு மாடு வளர்க்குற மாதிரி எல்லாருமே குதிரை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுங்க. எதிர்காலத்தில் எல்லாருக்கும் குதிரை தேவைப்படும், குதிரை வண்டி தேவைப்படும், மாடு தேவைப்படும், எல்லாத்தையும் தேவைப்படும். வண்டி எல்லாமே ரொம்ப நாளைக்கெலாம் ஓட்ட முடியாது. எல்லாரையும் இருக்கக்கூடிய பொல்யூஷனில் எல்லாருமே இது மாதிரி மிருகங்கள் வாங்கி வளர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டுக்கோங்க. இது மூலியமாக நம்ம ஒரு அழிவின் விளிம்பில் இருக்க ஒரு உயிரினத்தையும் பாதுகாக்கலாம். நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜாகவும் இருக்கும். அதுகளுக்கு நம்ம ஒரு உணவளிச்ச மாதிரி இருக்கும். ஒரு புண்ணியத்தையும் நம்ம செஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? நன்றி நண்பர்களே. பிரதர் பார்ப்போம், கவனம் போங்க. பதட்டம் மட்டும் போடாங்க. குதிரையை பிடிச்சிருங்க. லகான் பிடிச்சிட்டாலே போதும்.